ஒன் வணக்கம். இது விருந்து வீரன். சாப்பாடையே வாழ்க்கை மாதிரி நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தரை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். கிட்டத்தட்ட நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, விருந்து வீரன் சாப்பாட்டு ராமன் இந்த தீபாவளியில நம்ம கூட இருக்காரு. அவரை சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம். சாப்பாட்டு ராமன் அப்படின்னு கிட்டத்தட்ட உங்க நிஜ பேரே மறந்து போற அளவுக்கு சாப்பாட்டுக்கான ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சிருக்கீங்க. இந்த சாப்பாட்டு மேல ஒரு பாசம் அப்படிங்கிறது எப்போ உங்களுக்கு ஆரம்பிச்சது? எனக்கு சின்ன வயசுல இருந்தே சாப்பாட்டு மேல ஒரு ஆர்வம். சின்ன வயசுல மனிதன் வாழ்றதே சாப்பாட்டுக்காக தானே. அதற்கு நிகர் வேற எதுக்கு இருக்குது? மனுஷன் சம்பாதிக்கிறது, முதல்ல சாப்பிட்றது, அடுத்து ட்ரெஸ்ஸு, அடுத்து வீடு. அதான் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். முதல் சாய்ஸ், ஃபர்ஸ்ட் சாய்ஸ், பெஸ்ட் சாய்ஸ் சாப்பாடு. அதான் நல்லது. கரெக்ட். ஆக்சுவலா இந்த வேலைக்கு போறதோ இல்ல பணம் சேர்க்கிறதோ எல்லாமே சாப்பாட்டுக்கான ஒரு ஆரம்பம் தான். முதல்ல சாப்பாடு தான். அண்ட் சின்ன வயசுல இருந்துன்னு சொல்லிட்டீங்க இந்த ஆர்வம் வந்தது. அண்ட் சின்ன வயசுங்கும் போது உங்க அம்மா அவங்க கையால சாப்பிட்ட விஷயங்கள் அதெல்லாம் மறந்து போக முடியுமா? அவங்களோட வாழ்ந்த நாட்கள் அப்படிங்கிறது. ஸோ அம்மா சமையல்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு விஷயம், இல்ல அம்மா சமைச்சு போட்ட அந்த ஒரு விஷயத்த மறக்கவே முடியாது, அண்ட் சாப்பாட்டு ராமனா மாறுறதுக்கு ஒரு காரணமா ஒரு ரெசிபி இருக்கும்ல, அது எது? அம்மா சமையலில் நாட்டுக்கோழி அம்மியில் அரைச்சி வைக்கிற குழம்போட அதனுடைய வாசனையே அலாதி தான். அதுதான் மறக்கவே முடியாது. அருமையான சாப்பாடு, நிறைய ஃபுல் கட்டு கட்டிடுவோம். இந்த ஃபுல் கட்டு அப்படிங்கிறது வயிறு ரொம்ப அதுக்கு ஏதாவது அளவு இருக்கா? ஏன்னா நீங்க அளவு இல்லாம சாப்பிட்றத தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதாவது அளவுங்கிறது, நீங்கள் 2 இட்லி சாப்பிடுங்க, அவர் 1 இட்லி சாப்பிடுவார், அவர் 10 இட்லி சாப்பிடுவார். அது அவங்கவுங்களுக்கு அளவு. எனக்கு இதுதான் அளவு. ஓகே, சூப்பர். அண்ட் கண்டிப்பா நாங்க சென்னையிலேருந்து வந்திருக்கோம்னா உங்களுக்காக கேட்கறதுக்கான துருவி துருவி கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருப்போம். கேளுங்க. ஆனா ஒரு கேஷுவல் கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட நீங்க யூடியூப்ல பிரபலமாகி அப்பத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடங்களா பார்த்துட்டு இருக்கோம் நாங்கெல்லாம். நீங்க ஒரே எப்படி சாப்பாட்டுக்கான அந்த ஒரு ஃபார்முலாவை மெயின்டைன் பண்றீங்களோ அதே மாதிரி இந்த ஹேர் ஸ்டைலையும் மெயின்டைன் பண்றீங்க. இதுக்கு என்ன ரகசியம்? ஒன்றும் இதில் ரகசியமே இல்லை. நான் மாசத்துல 2 தடவை மருதாணி மட்டும் தலைக்கு தடவுவேன், அவ்வளோதான். வேற ஒன்றும் ரகசியம் இல்லை. நிஜமாவே இது சொல்லி ஆகணும். சாருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மருதாணி தடவுறது, சில பேருக்கு மருதாணி தடவுனா அந்த அந்த முடி எந்த லெவல்ல ஆகும் நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். பட் ட்ரூலி சார், நீங்க அந்த மருதாணி மட்டுமே, அந்த மருதாணியை நீங்க தயாரிக்கிற ஒரு ப்ராடக்ட் செடி இருக்குது, பார்த்துருப்பீங்களா? பார்த்தோம். மரம் சார், அது மருதாணி அதில் பறிச்சு அரைச்சி உடனே தடவிக்கும், அவ்வளோதான். சூப்பர். 1 மணி நேரம் கழிச்சு குளிச்சிருவோம், அவ்வளோதான். ஸோ அதுதான் ரகசியம். அண்ட் உங்க ஊர்ல இல்லைன்னா சார் கிட்ட நாங்க சொல்லியிருக்கோம் ஸ்பெஷலா, அதையும் நீங்க பேக்கெட் போட்டு வித்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் சார் அப்படின்னு. அதையும் சார் பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். அண்ட் இன்னொரு விஷயம் நாங்க வரும்போதே பார்த்தோம், ஒரு பக்கம் தோட்டம், அது ஒரு நேச்சர் சார்ந்த விஷயங்கள். அண்ட் உங்க அம்மா ஆடு வளர்த்தாக, மாடு வளர்த்தாக அப்படின்னு அங்க, ஆமா, ஸோ கேட்டில் அங்கெல்லாம் ஃபார்ம் இருக்கு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா இங்க வந்தா ஒரு பக்கம் பூண்டை ஒரு பக்கம் காய வைக்கிறது, அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஒரு பக்கம் காய வைக்கிறது, ஒரு பக்கம் செக்கு என்ன அப்படின்னு. ஸோ இதெல்லாமே உங்க வாழ்க்கை முறையை பத்தி சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க சாப்பாட்டு ராமன் ஆகி அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்க ஃபார்ம் பண்ண ஒரு விஷயமா, இல்ல அதுக்கு முன்னாடியே? நம்ம வாழ்க்கையே அதான், இயற்கையோடு இணைந்து வாழ்வோங்கிற மாதிரி எல்லாமே இயற்கையா செஞ்சு நம்ம இயற்கையா சாப்பிடுவோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இயற்கையான பொருளை மற்றவங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுட்டு இருக்கோம். சூப்பர். அண்ட் இதுல முக்கியமா சொல்ல வேண்டியது ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்களே ஒரு ஆயுர்வேதா ஒரு டாக்டர் அப்படிங்கிறது உண்மை. ஸோ இந்த டாக்டர் பத்தி கேட்கறதுக்கு முன்னாடி நாங்க உங்களை கல்யாணராமன் அப்படின்னு சொல்ற மாதிரி, சாப்பாட்டு ராமன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறோம். ஸோ இந்த சாப்பாட்டு ராமன் அவரோட உண்மையான பேரு தான் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. என்னோட உண்மையான பேர் தமிழ் பெயர் தான். தமிழ் பெயர்? ஓகே. பொற்செழியன். பொற்செழியன், ஓகே. அதான் என்னோட உண்மையான பேர். ஸோ இப்போ உங்க பேரே மறந்து போற அளவுக்கு சாப்பாட்டு ராமன் ஆயிடுச்சு. ஆமா. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு அம்மா பத்தி பேசும்போது அம்மா மாதிரியே உங்களுக்கு வாய்த்த இன்னொரு அம்மா, மனைவி, அம்மாவோட இன்னும் ஒருபடி மேல போய் நல்லா சமைக்கிறாங்க. 100% பிரச்சனை இல்ல, 200% அது ட்ரூ. ஏன்னா பார்த்து அண்ட் நீங்க மனைவி கையால் மட்டுமே, அவங்க செய்யறது மட்டுமே அதை மட்டும் தான் சாப்பிடுவேன் நான். இல்லைன்னா 2 நாள்ல பட்னியே கிடந்துருவேன். ஓஹோ, ஓகே. ஆனா அது ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்னு கேட்க விரும்பல. ஏன்னா நாங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவங்க அவ்வளோ ஸ்பெஷலா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க சாருக்கு, அது வேற விஷயம். பட் ஏன் வெளியில சாப்பிட மாட்டேன், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எதுக்காக? அதாவது வெளியில சாப்பிட்டா அந்த எண்ணெய், மசாலா, வேற அந்த கெமிக்கல்லாம் போடுறது எனக்கு ஒத்து வரதில்லை. சாப்பிட்டு பார்த்துட்டேன்.
வெளியில் சாப்பிட்டா அந்த உடனே ஒரு முறை வயிற்ற கலக்கிறது, ஒரு மாதிரி ஜீரணம் ஆகாமல் புளியை போகிற மாதிரி பண்ணிடும். ஆனால் எங்கள் வீட்டில் எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த பிரச்சனையே இல்லை. ஓஹோ. நிறைய பேர் சாப்பிட்டு வாந்தி எடுத்துடணும்னு கேட்பாங்க. அதனால் அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா வாந்தி எடுத்து ஆகணும். இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா வாந்தி எடுக்க தேவையில்லை. அதுக்காக தான். சார் கிட்ட ஒரு உண்மையான ஒரு ட்ரூவான விஷயத்தை நாங்க பார்த்தோம். என்ன அப்படின்னா, சார் இது வந்து எப்படி நம்ம ஏதாவது ஒரு அர்ஜென்ட்னா நடிச்சுக்கலாம். நோ 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 நோ, தட்டுல வச்சுட்டு அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் எழுந்துப்பேன். அந்த ஃபார்முலால நான் வந்து சீட் பண்ணவே பின்வாங்க மாட்டேன். ஆமா. சோ நோ சீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டாரு. So நோ இப்போ காம்ப்ரமைஸ், அதுக்கு வேலையே இல்லை. அது கிரேட் சார், அது கிரேட். ஏன் அப்படின்னா வந்து இவ்ளோ ஃபாலோவர்ஸ் இவ்ளோ பேர் இருக்காங்க அப்படின்னா ஐ திங்க் அந்த ட்ரூத், அந்த ஒரு ஆமா. விஷயத்தால தான் உண்மை. உங்க பின்னாடி அவங்க எல்லாம் வந்து உங்களை லைக் பண்றாங்க அப்படிங்கறது உண்மை, ஃபாலோ பண்றாங்கன்னு உண்மை. ஸோ இந்த மாதிரி சாப்பாட்டு ராமனா எப்போ சாப்பிட ஆரம்பிச்சீங்க? அண்ட் முக்கியமா வந்து நீங்க சாப்பிட மட்டும்தான் செய்வீங்களா இல்ல சமைக்கவும் தெரியுமா? நான் எப்பயுமே சாப்பிடுவேன். ஆஹா. எங்கள் பையன் வந்து ஃபாரினில் எம்பிபிஎஸ் படித்தான். ம்ஹும். அங்கே வந்து இது மாதிரி யூடியூப்பில் வந்து சாப்பிட்றவங்கலாம் வச்சு காட்டுறாங்க. ம். அவங்க வந்து உங்கள் அளவுக்கு சாப்பிட்லனாலும் காட்டுறாங்க, நல்லா ஓடுது, நீங்கள் தான் நிறைய சாப்பிட்றீங்களே, ம். நான் வந்து வீடியோ எடுத்து போட்டுமான்னா, சரி போடுப்பா, அதுக்கு என்ன போடணும். ம். அதுக்கு பின்னால் தான் சாப்பாட்டு ராமனா உருவம் வந்தது. ஓ. ஆனால் எப்பயுமே நான் சாப்பிட்றது தான் சாப்பிட்றேன். இப்போ அதே தான். ம்ஹும். அதாவது ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது, எப்பயும் சாப்பிட்றது தான். ஓகே. அப்போ 2 கொஸ்டின் இதுலயே இருக்கு. ஒண்ணு வந்து அந்த மேஜிக் மொமெண்ட், அதாவது உலகமறிய இந்த சாப்பாட்டு ராமன் உருவாகின அந்த தருணம், அதுவும் இருக்கு. அண்ட் இன்னொன்னு, நீங்க சமைச்சு கொடுத்து உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க, ஏன்னா நீங்க வந்து அம்மா இல்லைன்னா ஒய்ஃப், ஸோ இவங்க 2 பேர் தவிர நான் வெளில சாப்பிட மாட்டேன்ட்டீங்கனால சமைப்பீங்களா? அப்படி சமைச்சு உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க அதுக்கு என்ன ஃபீட்பேக்ஸ்? அப்பா நல்லா இருக்கு, இல்ல மாமா நல்லா இருக்கு, இல்ல உங்க ஒய்ஃப் எப்படி நல்லா இருக்குங்க அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்கல்ல, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது நான் வந்து பெரும்பாலும் எல்லா சமையலும் எனக்கு தெரியும். ம்ஹும். நடு தான் போய் செய்யணும், எனக்கு அவங்க செய்ய விட மாட்டாங்க. அவங்க வெளியில் வந்து போட்டிக்கெல்லாம் போகணும். மெட்ராஸ்லாம் போனப்போ ஒரு 6 பேரோட போட்டி போடும்போது நான் மட்டும் தான் போனேன் அன்றைக்கி. ம்ஹும். நானே பிரியாணி சமைச்சு கொண்டு போட்டுக்கிறேன். அவங்க சூப்பர்னு சொல்லிக்கிறாங்க. ஓ. ம். ஸோ அப்ப சமையல்லையும் நீங்க கத்திப்பாரான்னு ஒரு இடத்துல ஒரு போட்டி நடந்தது. ஆஹா. அப்போ வந்து 1 கிலோ பிரியாணியை வந்து 59 செகண்டில் சாப்பிட்டேன் நான் அந்த போட்டியில். ஓ. நான் அப்போ நானே செஞ்சு கொடுத்து தான் அது. நானே என் வீட்டில் அங்கேருந்து எல்லாம் எடுத்து போய் செஞ்சு நானே செஞ்சு கொடுத்தேன் பிரியாணி. எனக்கு எல்லா டிஷ்ஷும் செய்ய தெரியும், அருமையாக செய்வேன் நான். சூப்பர். ஸோ கூடிய சீக்கிரம் உங்களோட சமையல் வீடியோஸ் கூட நாங்க பார்க்கலாம். ஏன்னா இதுல நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் சாரோட சமையல் எப்படி செய்யறாருங்கிறத நாங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் சமைப்போம்னு சொல்லிட்டீங்க. And நீங்க எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு போட்டியா பயங்கரமா சாப்பிடுறதுங்கிறது தான் உங்களோட இப்ப முழு நேரம் அந்த ஒரு பெரிய விஷயம், பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாவே மாறி இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு ரெசிபி, இதை கொடுத்தா நான் இன்னும் பயங்கரமா சாப்பிடுவேன், ஆசையா சாப்பிடுவேன் அப்படின்னு இருக்கும்ல, அது என்ன? அதாவது எங்கள் வீட்டுக்காரம்மா மட்டன் பிரியாணி செய்யணும். ம்ஹும். மட்டன் பிரியாணி ஃபஸ்ட்டு அருமையாக இருக்கும். எவ்வளோ போட சாப்பிட்டே அந்த பூரா காலி பண்ணிடுவாங்க. ஆஹா. பாரு குண்டா நிறையா வச்சுருந்தாங்கன்னா போட்டுகிட்டே இருந்தாலும் ஃபுல்லாக காலி பண்ணிட்டு திரும்பி இருக்குதான்னு பார்க்குற அளவுக்கு இருக்குது எனக்கு அடேங்கப்பா. அந்த மட்டன் பிரியாணி. எங்கள் வீட்டுக்காரம்மா செஞ்சால் மட்டும். வா. அதுக்கு 2வது வகையாக சிக்கன் மற்றெல்லாம் அடுத்தது தான். ஆஹா. ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி தான். கிரேட். அண்ட் இன்னொன்று, சார் வந்து கிராம், கிலோ கணக்கு இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ இன்றைக்கி கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட்கும்போது இந்த கிலோவில் நாங்கள் வந்து பிரியாணி செய்கிறோம், அண்ட் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் இவ்வளோ பெருசு செய்கிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அண்ட் சாதாரணமாக சார் நீங்கள் இப்போ எடுத்து ஒரு கை சாப்பிட்றீங்க இல்லையா, அந்த ஒரு கைப்பிடி அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு அது ஒரு நாள் சாப்பாடு, அது வேற விஷயம். அதையே மிச்சம் வச்சு நாங்கள் மறுநாளுக்கும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. பட் இப்போ அந்த ஒரு கைப்பிடி உணவு அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கிறது கிட்டத்தட்ட 250 கிராம்ஸ்லேருந்து 300 கிராம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஒரு கணக்கு பண்ணோம். இல்லை அவ்வளோ இருக்காது, ஆஹா. ஒரு 150 to 200 கிராம் வரும். அப்படியா? எடுத்து ஒரு உருட்டு வெட்டுனா. ஓகே. ஸோ இது இவ்வளோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் சார் நீங்கள் ஜீரணக்குன்னு தனியாக ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க. ஆனால் மனுஷன் பாருங்க, நமக்கு வந்து ஒரு 2 இட்லி சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கிலோ எடை ஏறுது. அது நம்ம வாகு அப்படி. ஆனால் சார் வந்து இன்னும் ஃபிட்டாக தான் இருக்காரு. இதை வந்து ஒரு வேலையாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார். அண்ட் ஃபிட்டாகவும் இருக்கீங்க. எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? அதாவது எனக்கு வந்து பசிச்சா மட்டும்தான் சாப்பிடுவேன். ஆஹா. அதுதான் ஃபிட்டு. எல்லாம் இருக்க மாட்டேங்குது. மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில் ஒரு 4 இட்லி சாப்பிடுவாங்க, நடுவில் போய் 2 வடை, ஒரு டீ, அடுத்து இன்னொரு இடத்துல போய் ஒரு மிச்சர், இன்னொரு இடத்துல போய் பன்னு, கேக்கு, வேறு மாதிரி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. கலர் குடிப்பாங்க, சோடா குடிப்பாங்க, எல்லாம் குடிச்சிட்டே இருப்பாங்க. நான் அப்படி கிடையாது. பசிச்சா ஃபுல் கட்டு, அப்புறம் அப்படியே விட்டுருவோம், அவ்வளோதான். அடுத்தபடியே ஜீரணாகி கிளீன் ஆன பின்னால் தான் சாப்பிடும். ஓகே. ஸோ நீங்கள் இப்போ அந்த வெளியில் போய் கலர் குடிக்கிறதுன்னு சொன்னீங்க, அது மாதிரி நீங்கள் வந்து கூடவே கூடாது அப்படின்னு அவாய்ட் பண்ணியிருப்பீங்களா நிறையா விஷயங்கள்? எல்லாமே அவாய்ட் பண்ணிடுவேன் நான். என்னெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கீங்க? வெளியில் போய் சாப்பிட்றதே அவாய்ட் பண்ணிடுவேன். ஓ, சாப்பாடுன்றது அந்த அடுத்தவங்க வீட்டில் அடுத்தவங்க கொடுக்கறது இல்லை, இந்த கடைகளில் சாப்பிட்றதே அவாய்டு தான். கடைகள், மண்டபங்களில், வேறு ரிலேஷன் வீட்டில் போனாலும் சாப்பிட மாட்டேன். ஓ. எங்கள் ரிலேஷன் எல்லாருக்குமே தெரியும், அவர் சாப்பிட மாட்டார், அவங்க வீட்டில் இருக்காரம்மா சமைச்சா சாப்பிடுவான்னு சொல்லிடுவாங்க. அவங்களே சொல்லிடுவாங்க. சூப்பர். அண்ட் சார் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக டைஜஷனுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் விஷயம் வச்சிருக்காரு.
அதை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதுக்கும் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அது என்ன அந்த ஸ்பெஷல் டைஜஷன் ட்ரிங்க், அதை பற்றி சொல்லுங்கள். இஞ்சி சாறு, பூண்டு சாறு, எலுமிச்சம்பழ சாறு, ஆப்பிள் சைடர் வினிகர் வித் மதர் ஹனி, இந்த 5ம் கலந்து செஞ்சுருக்கோம். அது வந்து ஃபுட் சப்ளிமெண்ட் தான், மருந்து கிடையாது. யார் வேணாலும் குடிக்கலாம். குடித்தாக்க அதாவது நல்ல ஜீரணமாகும், ஃப்ரீயாக மோஷன் போகும், கொலஸ்ட்ரால் வராது, ஹார்ட்டில் பிளாக் வராது, கொலஸ்ட்ரால்னால் வரக்கூடிய பிபி வராது, பெரிய தொந்தி வந்தாலும் கரைஞ்சிரும், எல்லாம் பண்ணிடும். அது அருமையாக இருக்கும். அதுதான் என்னுடைய குலதெய்வம்னு சொல்லுவேன் ஒரு வீடியோவில் நான். கரெக்ட், உண்மையாகவே. ஏன் அப்படின்னா வந்து அதான் என்ன கரெக்டாக இதே மாதிரி வச்சுருக்குது. கிரேட். ஆமாம். ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதுவும் ஒரு பக்கபலம் எனக்கு. பக்கபலம். எஸ். அண்ட் இப்போ வந்து நீங்கள் ஒரு சாப்பாட்டு ராமனா உலகம் முழுக்க அறியப்படுறீங்க. ஸோ ரொம்ப ஃபெமிலியராக இருக்கீங்க. அண்ட் வெளியில் மக்கள் உங்களை அப்ரோச் பண்ணி நீங்கள் பல இடத்துக்கு போகும்போது பார்க்கும்போது எப்படி உங்களை வந்து அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க? லைக் சாப்பாட்டு ராமன் சொல்லுவாங்களா, இல்லை வேறு ஏதாவது நிக் நேம் சொல்லுவாங்களா? எப்படி உங்களை ரிசீவ் பண்ணுவாங்க அவங்க? அதுதான் எனக்கு ஒரு பரிதாபமாக இருக்குது. எங்கே போனால் என்னுடைய பேர் பூரா மறந்து போய் சாப்பாடுறாமன்னு தான் சொல்கிறேன். அதான் உங்களோட உண்மையான பேரே இப்போ நாங்கள் மறந்து யாருக்குமே தெரியல, என் உண்மையான பேர் தெரியல. படித்த ஃப்ரெண்டெல்லாம் கூட சாப்பாடுறாமன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதுவே ஒரு நிலைச்சிருச்சு, பேராயிடுச்சு அது. ஓகே. ஸோ இப்போ அதுதான் நான் கேட்டேன். அதுக்கு நம்ம இன்னும் கொஸ்டின் பண்ணேன்னு இங்கே ஆன்சர் பண்ணல. அதாவது சாப்பாட்டு ராமன் உலகம் அறிந்த அந்த மேஜிக்கல் தருணம் எப்போ நடந்துச்சு? உங்கள் சன் சொன்னார், பண்ணீங்க. அண்ட் எப்போ முடிவு பண்ணீங்க ஓகே இதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு அந்த தருணம்? அதாவது முதல்ல ஒரு வீடியோ போட்டோம், 5 கிலோ பிரியாணி போட்டோம், மட்டன் பிரியாணி. அது சாப்பிட்டு முடிச்சோன்னா அப்போ வீடியோ போட்டு எடுத்து பார்த்துட்டே இருந்தோம். படம் வீஸ் கிடுக்கிட்டுன்னு வந்துகிட்டே இருந்தது. அப்போ நமக்கு ஒரு இது வந்துருச்சு, பரவாயில்ல நிறைய பேர் பார்க்குறாங்க, திரும்ப கண்டினியூ பண்ணணும்னு. அப்புறம் அப்படி கண்டினியூ பண்ணி முதல் வீடியோ நல்லா ஓடிச்சு. ஸோ முதல் வீடியோவே அடிச்சாம் பாரா சிக்ஸர், அதனால பார்த்தோம் சரி ஓகே இது கண்டினியூ பண்ணாலும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இப்போ லெட்ஸ் இன்வைட் சாரோட சன் அவர்கள். அவங்க கிட்டயும் நிறைய கொஸ்டின் வச்சிருக்கோம். வெல்கம் சார். வணக்கம், ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. அண்ட் சாரை பொறுத்த வரைக்கும் வந்து சார் இந்த வீடியோஸ் வர்றது அண்ட் இவ்வளோ பிரபலம் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான் அப்படின்ட்டாரு. ஸோ எங்கே தோணுச்சு? ஏன்னா நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது கூட வந்து சாரை சம்மதிக்க வைக்க முடியுமா, இல்லை இது இவ்வளோ கிளிக் ஆகுமா அப்படிங்கிற டவுட் எல்லாம் இருந்திருக்கும். ஸோ அது எப்படி அந்த பிளான் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை ஆக்சுவலாக அப்போ அங்கே ஃபுட் சேலஞ்சஸ்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. நான் ஃபஸ்ட்டு அப்பா வச்சு அப்படின்னு ஒரு தாட் எதுவுமே வரல. எப்படி இது பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு நான் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எழுந்திரிச்சாச்சு. ஆமாம் அப்பா தான் நல்லா சாப்பிடுவாங்கல்ல, சரி அப்பா பையன் அப்படின்ற மாதிரி பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஃபோன் பண்ணி சொன்னேன், சரி நீ வா வந்ததும் எடுத்துக்கலாம். அதோட முடியுது எனக்கு அங்கே கோர்ஸும் முடியுது. அப்போ தான் வர மாதிரி இருந்தது. ஏப்ரலில் சொன்னேன், மே மந்த் இங்கே வந்தோம். மே மந்த்து 23rd ஆரம்பித்தோம் 2018. ஃபஸ்ட்டு வீடியோ பலாப்பழம் வீடியோ தான் நம்ம லோகோவாக இருக்கும். அதுக்கப்புறம் பிரியாணி வீடியோ பண்ணோம். பிரியாணி வீடியோவும் கருவாட்டு குழம்பு ஒயிட் ரைஸ் பண்ணியிருந்தோம். ரெண்டுமே முதல் நாள் 10,000 இருந்துச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 50, 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம்னு அப்படியே ஒரு 10 நாள்லேயே மில்லியன் தொட்டுருச்சு. அதுக்கப்புறம் போட்டோம்னாவே வீடியோ 1 lakh தொடும் ஒரு நாளில் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ பயங்கர இப்போ கேட்டிங்க அப்படின்னா ஒரு சேனல் ஆரம்பித்து கொண்டு வர முடியும்னா அவ்வளோ காம்படிஷனாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அந்த டைமில் ஆனால் பயங்கரமாக நம்பிக்கை இருந்தது, பண்ண ஓடும், ஒரு 3 மாதம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுச்சு. பண்ணோம், அது கரெக்டாக ஒரு 20 நாள்லேயே கிளிக் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து எப்படி சொல்கிறது, அப்பாவால் சன்னுக்கு லக்கா இல்லை சன்னால் அப்பாவுக்கு லக்கான்னு தெரியல, பட் ஒரு ஃபேமிலியாக யூ ஒன் இல்லை, அதுதான் சொல்லி ஆகணும். கமெண்ட்ஸும் அதுதான் மெயினாக வரும். அதில் தான் அவங்க கமெண்ட்ஸில் சொல்ல நம்மளும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டே வந்தோம். குக்கிங் வீடியோ போடுங்க, யார் சமைக்கிறா அம்மாவை காட்டுங்க. அதுதான் நெக்ஸ்ட் நான் கேட்கணும்னு வந்தேன். அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க, ஓகே. அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறது எப்படி இருந்தது? அம்மாவுக்கு இது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வந்துட்டு இங்கே நம்ம வந்து வீடியோ இப்படி சாப்பிட்டு வீடியோ போட்டால் சொந்தக்காரங்களாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் இருந்துச்சு. அதான் அந்த 2 வீடியோ கிளிக் ஆகி அப்புறம் நாங்கள் ஒரு டைம் வெளியே போயிருந்தப்ப ஆட்டோவில் ஒருத்தர் வந்து சல்லுன்னு வளைஞ்சு, சார் நீங்கள் சாப்பாடு ராமன் சொல்லிட்டு போனார். அப்புறம் அப்படியே வெளியே தெரிய அப்புறம் அம்மா அப்படியே கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்க. ஆனால் அம்மா தான் எவ்வளோ சமைக்கிறதுனாலும் சமைச்சு கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டார்டிங்கில் சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்கன்ற ஒரு தயக்கம் மட்டும்தான் இருந்தது. ஆனால் என்ன சொன்னாலும் செஞ்சுருவாங்க. இப்போ 3 கிலோ செய்யணும், 4 கிலோ செய்யணும் அப்படின்னாலும் ஒரு டைம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இந்தியாஸ் பிக்கஸ்ட்டு நான்வெஜ் தாலின்னு சொல்லி ஆட்டில் இருக்க அத்தனை வெரைட்டியும் பண்ணியிருந்தோம். ஒரு 28 வெரைட்டி. அப்பாவும் காலிலேருந்து ஃபுல்லாக சாப்பிடல, அம்மாவும் காலிலேருந்து செஞ்சு சாயந்தரம் 5:30 மணிக்கு முடித்தோம். 5:30 மணிக்கு முடிச்சுட்டு தான் வீடியோவே எடுக்க ஆரம்பித்தோம். அவ்வளோ நேரமும் நின்று சமைக்கிறதும் சமைச்சிருவாங்க. அப்பாவும் அந்த நேரம் எவ்வளோ நேரமோ அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கரெக்டாக அந்த இதில் இன்னொன்று இருக்குது, என்ன சாப்பிட்டு வீடியோ போடுறாங்க, பட் அந்த வீடியோ பின்னாடி எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் இப்போ உங்கள் அம்மா ஹெஸ்டேட் பண்ணதெல்லாம் வந்து நோ, இதுக்கப்புறம் நடிச்சான் தான், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு.
ஃபைன். அண்ட் இதை நம்ம கேட்கணும். ஏன் அப்படின்னா வந்து நீங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால கண்டிப்பா அப்படி பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் அப்பா சாப்பிடும்போது ப்ரௌடா தான் இருப்பீங்க, ப்ரௌடா தான் இருக்கீங்க. என்னைக்காவது சிரிப்பு வந்திருக்கா? சிரிப்பு வந்து இல்ல. வந்ததில்ல நோ. வந்ததில்ல. யூ வில் ஃபீல் ஒன்லி நான் ப்ரௌட். அதோட ஒரு 2.5 கிலோ சாப்பிட்டாங்கன்னா அதோட போதும்னு நினைப்பேன் நான். அப்புறம் சரி இது முடிச்சுட்டு இன்னொரு பிளேட் ஒரு பிரியாணி கொடுத்துரு அப்படின்வாங்க. அதோட முடிச்சிக்கலாம்னு சொன்னாலும் எனக்கு இன்னும் ஃபுல் ஆகலை, அது வரைக்கும் அப்படி அது வரைக்குமே சாப்பிடுவாங்க கரெக்டாக. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அப்பா சாப்பிடுவாருன்னு உங்களுக்கு தெரியும். அவருக்கு ரொம்ப பிடித்த அந்த ரெசிபி என்ன? அது உங்களுக்கு தெரியுமா? பிரியாணி பிடிக்கும். ம்ஹும். என்ன பிரியாணின்னு குறிப்பிட்டு? மட்டன் பிரியாணி. ஆமா. அதுவும் உங்க அம்மா செய்யற மட்டன் மட்டன் பிரியாணி தான் பிரியாணி. அவருக்கு பிடிக்கும். ஸோ இதுக்கு அவருக்கு 100 மார்க் கொடுத்தே தான் ஆகணும். அண்ட் நீங்களே ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் அப்படின்ட்டீங்க. சாதாரணமா சின்ன காய்ச்சல்னு போனாலே ஒரு டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, முக்கியமா சாப்பிடவே சாப்பிடாதீங்க, வெறும் தண்ணி குடிச்சு பத்தியமா இருங்க அப்படின்ற அளவுக்குலாம் நம்ம பார்க்குறோம். ஸோ என்னைக்காவது அப்பா வந்து அப்பா கொஞ்சம் குறைச்சிக்கலாம் சாப்பாடு போதும் அப்படின்னு ஃபீல் பண்ணது உண்டா? இல்ல அப்பா இன்னைக்கு டாப்ல இருக்காரு, அப்பாவை டாப்லயே வச்சிருக்கணும் நம்மன்ற ஃபீலா? அப்படி சொல்லியிருக்கேன். அப்பா பசிக்கிறப்ப தான் சாப்பிடுவாங்க. அதான் அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிடுவாங்க. குறைச்சிக்க சொல்லி நான் எதுவும் சொல்லலை, அதிகப்படுத்த சொல்லியும் சொல்லலை. அவங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ சாப்பிடுவாங்க கரெக்டாக. இவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நான் ஒரு 2 to 2.5 கிலோ வைக்கிறேன் அப்படின்னா அப்பா அதுக்கு அதோட போதும்னு நினைப்பேன். சில டைம் அதோடயும் முடிச்சுடுவாங்க, சில டைம் இன்னமும் அதிகமாகவும் சாப்பிடுவாங்க. அதனால் அது எப்படி இருக்கோ ஃப்ளோவிலே விட்டுறது. ஓகே. ஸோ இப்போ டாக்டரா இருக்கும்போது கலோரி இருக்கும், ஃபேட் இருக்கும், ஒரு சிலர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. ஏன்னா நாங்களே கேள்விப்பட்ட எங்களுக்கே இவ்வளவு தெரியுது அப்படின்னா படிச்ச உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் எப்படி அப்பாக்கு நீங்க பார்த்து பார்த்து கொஞ்சம் உங்களோட அந்த டோசேஜ் எல்லாம் கண்டிப்பா பார்ப்பீங்கல்ல? அதில் அப்பாவுக்கு ஃபுட் நாலேஜ் ரொம்ப அதிகம். அதனால் இப்போ ஒரு நேரம் சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா திரும்பியும் அடுத்த நாள் எப்போ பசிக்குதோ அது வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க. ம்ஹும். அதான் நடுவில் நம்ம சேர்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கஷ்டம் தான் அது. ம்ஹும். ஒரு டைம் சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் எப்போ திரும்பி பசிக்குதோ அது வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க. Okay. அப்போ தான் அடுத்த இன்டேக்கு. அது வரைக்கும் நடுவில் காஃபி டீ பழக்கம் இல்லை, ம்ஹும். எந்த பழக்கமும் இல்லை. அதனால் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. Okay. அதனால் அது கரெக்டாக மேனேஜ் ஆகிடுது. ஃபைனலா ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னதான் வந்து நம்ம ஒரு பார்வை நம்மளோட விஷயங்கள் பார்த்தாலும் நீங்க அப்பா பத்தி ப்ரௌடா ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லிட்டீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல வந்து ரிலேட்டிவ்ஸ் யாரோ ஒருத்தர் வந்து எப்படியுமே ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணி நம்மள தாக்கணும்னு செய்யறவங்க இருக்குதான் செய்வாங்க. அவங்கள நம்ம மாத்த முடியாது. ஹேட்டர்ஸ் வில் பி ஹேட்டர்ஸ். பட் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க சந்திச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி விஷயங்களை எப்படி கடந்து வந்திருக்கீங்க? இல்லை ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த இதெல்லாம் இருந்தது. ம். கூப்பிட்டு பேசுறது இதெல்லாம் சொல்லுவாங்க. கமெண்ட்ஸில் தான் தெரியும் இல்லைங்களா, எல்லாத்துக்குமே கமெண்ட்ஸ்னு வந்துச்சுன்னா ஆமா. அடித்து அது மாதிரி நவுத்துவாங்க. ஏபிசிடில 26 எழுத்த எப்படியெல்லாம் மாத்தி திருப்பி போட முடியுமோ அப்படியெல்லாம் மாத்தி போட்டு போட்டு திட்டுவாங்க. தள்ளுவாங்க. அது ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் அப்பாவுக்கு அதெல்லாம் வருத்தமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதை கமெண்ட்ஸ் ஃபுல்லாக நானே மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. அதை பற்றி இப்போ அந்த பக்கமே போக வேண்டாம். ஏன்னா போனோம் அப்படின்னா இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்கீங்களுக்கும் அது ஒரு பாதிப்பு. அப்புறம் 2 வருஷத்துக்கு மேலே அப்பாவே அதை ரொம்ப கேஷுவலா ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த நேம் சாப்பாட்டு சொன்னாவே ஒரு கிண்டலுக்கு தான் பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது கரெக்ட். ஏன்னா சாப்பாட்டு ராமன் சாப்பிட்டு அழிச்சாங்கங்கிற மாதிரி இல்லாம சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இப்போ இருக்கீங்க. சாப்பாட்டு ராமன் அப்படின்னு ஒரு பிராண்டாவே பண்ணிட்டோம். அதுக்கு மூல காரணம் அப்பா தான். ம்ஹும். அது இப்போ சாப்பாட்டு ராமன் சொன்னோம் அப்படின்னா இப்போ வெளியே போய் வெளியே நாங்கள் இன்ட்ரோ கொடுக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னாவே சாப்பாட்டு ராமன் சொல்லி தான் இன்ட்ரோவே பேசுறதே சொல்லிக்கும். நாங்களும் அப்படிதானே கொடுத்துட்டோம். ஏன்னா அந்த பேர் வந்து இப்போ முன்ன வந்து அந்த கிண்டலான பேருன்றது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 8 வருஷத்துல அது ஒரு பிராண்டா மாறி இருக்குதுன்னா That's not a main- kindle, that's a pride அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. கண்டிப்பா அண்ட் உங்க அப்பா உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? கண்டிப்பா ஸ்பெஷல் தான். A to Z எல்லாமே இங்க இருக்க அத்தனையுமே அவங்களால வந்தது தான். அதனால கண்டிப்பா ஸ்பெஷல் தான், சொல்லவே தேவையில்ல. அதுக்கு ஓகே. ஸ்பெஷலா கிரெடிட் சொல்லணும் இல்லை, அதுதான் உண்மை. ஸோ கண்டிப்பா வந்து அவர்கிட்ட ஃபைனல் கொஸ்டின் அப்படின்னாச்சு. ஆனா சாரை விட போறதில்ல. அவருக்கு நாங்க இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வச்சிருக்கோம். அவர் சாப்பிடும்போது கூட வாயக்கிண்டி கொஸ்டின் கேட்டுட்டு தான் அவரை சாப்பிட வைக்க போறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஸோ சாப்பாட்டு ராமன் சாரை வச்சுக்கிட்டு நாங்கள் கொஸ்டின்ஸாக கேட்டுட்டு இருக்கோமே, எப்படா இந்த சாப்பாடு வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் நாங்கள் நிறைய விஷயங்கள் வச்சுருக்கோம்ல, இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது தான் எங்களோட வேலை. சார் இப்போ ஒய்ஃப் கிட்ட கேட்டோம், மேடம் நீங்களா சாருக்கு வந்து சாப்பாடா எதை சூஸ் பண்ணுவார் அப்படின்னு கேட்டதுக்கு, மேம் ஃபீலிங்கே இல்லாமல் சாப்பாடு தாமா அப்படின்னு போயிட்டாங்க. ஸோ உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்டே ஆகணும். கேளுங்க. உங்களுக்கு சாப்பாடா, அதாவது நீங்கள் உங்களோட உடம்பு, ஸோ இதில் எது முக்கியம்? இந்த ரெண்டுத்துல உடம்பே சாப்பாட்டுனால தான் இருக்குது. அப்புறம் சாப்பாடா உடம்பாட ரெண்டும் ஒன்றுக்குள் ஒன்று பின்னி பிடிஞ்சது தான் அது. நிறைய சாப்பிட்டு நல்லா சாப்பாடு சாப்பிட்டு நல்லா இருக்கணும். நிறைய சாப்பிட்டு நல்லா இருக்கிறது தமிழ்நாட்டிலேயே
டச்வுட் என்ன அப்படின்னா கொடுத்து வச்சவர் இவர் மட்டும்தான். நல்ல சாப்பாடு இல்ல. அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா நிறைய சாப்பாடே அரை வயித்தா சாப்பிடுங்க போதும் அப்படின்னு சொல்றவங்கள தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நீங்க வந்து சாப்பிட்டுட்டு வீடியோஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வியூவர்ஸ் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களோட வியூவர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? ஏன்னா உங்களோட அந்த ஒரு சாப்பாடோட ஃபார்முலாவே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது அதுக்கான மருந்தை எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த மருந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல், உங்களோட உடம்பை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாட்டி சாப்பிட்றீங்க அப்படின்னா அது என்னென்ன குறைகள் இருக்குது, அது எப்படிலாம் வயிற்றுக்கு நல்லது செய்யும் கெட்டது செய்யும், இது எல்லாமே சகலமும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கான டேக் கேர் பண்ணுற ப்ராசஸ் என்னென்ன? அதாவது நாம் செய்கிற உணவெல்லாம் பெரும்பாலும் பயோ தான். பயோவில் சாப்பிட்றது வந்து பெரும்பாலும் மோசம் பண்ணாது உடம்பை. நம்ம அது இது கெமிக்கல் அது கலருக்காகவும் அதாவது எண்ணெயை மாற்றி போடுறது பெரும்பாலும் இப்போ எண்ணெய்ங்கிறது சரியில்லை. அதை நம்ம சொன்னால் வேறு பிரச்சனை வந்துடும். அந்த எண்ணெய் சரியில்லை. நம்ம வந்து எண்ணெய் நல்லதாக செஞ்சுக்கிறோம். அந்த எண்ணெயை ஊற்றுறோம் அளவாக கரெக்டாக, எண்ணெயெல்லாம் சரியாக தான் ஊற்றுவோம். அதே மாதிரி அந்த எண்ணெய் வந்து ஒரு தரம் சூடு ஏற்றினா அடுத்த தரம் பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்குது. அதெல்லாம் எல்லாமே இடத்துலலாம் வந்து ஒரு வருஷத்துக்கு கூட அதே எண்ணெய் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி பொருளை போய் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டுட்டா இன்னொன்று தான் பண்ணணும். அது கால்வேறு கூட சாப்பிடக்கூடாது. ஆனால் நல்ல பொருள் உங்களுடைய மூளைக்கு தெரியும். போதும்னா அதுக்கு மேலே எவ்வளோ உள்ள சாப்பிடவே முடியாது யாராலையுமே. போதும்னா உன அப்படின்றோம் யாருக்குமே. அதனால் அது அவங்கவுங்க உடம்புக்கு ஒரு அளவு இருக்குது. உங்களுக்கு 2 இட்லி, அவருக்கு 5 இட்லி, அவருக்கு 10 இட்லி, எனக்கு 20 இட்லி. அது என்னுடைய அளவு, அது உங்களுடைய அளவு. நீங்கள் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அவர் 2 இட்லி சாப்பிட்றாரு அதுதான் எல்லாருக்குமே அளவுன்னு சொல்லி நிறையா சாப்பிட்றவங்களும் 2 இட்லி 50 இட்லி சாப்பிட்றவங்க 2 இட்லி கொடுத்தா எப்படி முடியும்? அளவுங்கிறது அவங்க உடம்புக்கு அவங்க மூளைக்கு தெரியும். ஒரு லிமிட்டுக்கு மேலே போட்டால் அவங்க உடம்புல வாந்தி தான் வரும். எனக்கே ஒரு 3 கிலோ சாப்பிட்றேன், 3 கிலோக்கு மேலே அதிகமாக போட்டாக்க வாந்தி வந்துடும். என்னுடைய அளவு 3 கிலோ, உங்களுடைய அளவு 250 கிராம், அவருடைய அளவு 100 கிராம். அதனால் 100 கிராம் சாப்பிட்டாலும் நல்ல பொருளாக கச்சாமதான் செய்யாமல் இயற்கையான பொருளாக, முடிஞ்சளவு இயற்கையான பொருளாக சாப்பிட்டிங்கன்னா பிரச்சனையே பண்ணாது. உடம்பு எப்பயும் போல் ஆரோக்கியமாகவே இருக்கும், என்னெல்லாம் இளமையாகவே இருக்கலாம். அததான் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா கேட்கட்டுமா? கேளுங்க சார். உங்கள் வயசு என்ன சார்? இவ்வளோ தானே. இப்போ தான் 15 முடிஞ்சு 14 நடக்குது. 15 முடிஞ்சு 14 நடக்குது. நான் இளமையாக இருக்கிறேன்னா எப்படி இருக்கிறேன்? இளமையா தான் சார் இருக்கீங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பாத்துக்கோங்க மக்களே, எவ்வளவு பெரிய போய் பாருங்க. தீபாவளி அப்ப 15 முடிஞ்சு 14 நடக்குதான். ஓகே சார், நீங்க என்றும் இதே மாதிரி 15ஆவே இருக்கட்டும் அப்படிங்கறதா எங்களோட ஆசை. அண்ட் மேம் பத்தி பேசிட்டோம், ஒய்ஃபை பத்தி பேசிட்டோம், இன்ட்ரோ கொடுக்க வேணாமா அவங்கள? கண்டிப்பா கொடுப்போம். சோ அவங்கள இன்வைட் பண்ணிடலாமா? கண்டிப்பா பண்ணிடலாம். ஓகே, இப்போ லெட்ஸ் வெல்கம் சாப்பாட்டு ராமன் அவர்களுடைய மிஸ்ஸஸ் அவர்களை. வாங்க, வணக்கம். உங்களுக்கும் எங்களோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. அண்ட் சார் கிட்ட தான் இந்த கொஸ்டினை கேட்கறதா இருந்தோம் நாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சார் கரெக்டா பேசிடுவாரு, ஆன்சர் பண்ணிடுவாரு, கம்பீரமா சொல்லுவாருன்னு தெரியும். பட் உங்க ஃபேஸ்ல வர அந்த ஃபீல், அந்த எக்ஸ்பிரஷன், அந்த ஷை, இதெல்லாம் அந்த வெக்கத்தெல்லாம் பார்க்கணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். ஸோ சாருக்கும் உங்களுக்கும் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் தான். ஸோ சாரை பார்த்த அந்த தருணம் என்ன ஃபீல் பண்ணீங்க? அப்ப நான் சின்ன பிள்ளையா இருந்தேன், அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியல என்னால. ஞாபகம் 12th தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓஹோ. இப்பவே எனக்கு மேரேஜ். ஓ ஃபைன். அண்ட் சாரை பத்தி உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தெரியுமா இவர் வந்து சாப்பாட்டு ராமன் அப்படிங்கிறது, சாப்பாடு மேல அந்த பிரியம் இருக்குதுங்கிறது? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். ஓஹோ, ஓகே. சோ என்ன நினைச்சீங்க சார்? ஆஹா அப்படியா அப்படின்னா, இல்ல நம்ம சமைக்க வேண்டி இருக்குமே, ஐயோ அவ்வளவு சமையல் வராதேன்னா நீங்க? அப்படிலாம் நினைக்கல, சமைக்கவே தெரியாது எனக்கு. கல்யாணம் ஆனவெல்லாம் சமைக்கலாம் தெரியாது, இவங்களே சொல்லி தருவாங்க. அப்புறம் நானே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். ஆனா நிறைய சாப்பிடுவாரு எதுவுமே. ஓகே. சோ நீங்க செஞ்சு கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் ரெசிபி உங்களோட அன்பு கணவருக்காக? நெய் தோசை. நெய் தோசை. சார் என்ன சார் நெய் தோசைன்ட்டாங்க, நாங்க ஏதோ பயங்கரமா ரணகலமா எதிர்பார்த்தோமே. நெய் தோசை தாங்க. சூப்பர். சோ சாரோட என்ன ஃபீட்பேக் கொடுத்தாரு? நிறைய சாப்பிடுவாரு, நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு, நல்லா இல்லைன்னா வச்சுட்டு போயிடுவாரு. அப்படி நடந்திருக்காங்க அதெல்லாம். ஆனா சார் அதுக்கு எப்படி வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க மேடம்? எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சேன், இப்படி நல்லா இல்லைன்னா எழுந்து போயிட்டீங்களே? அழுவேன், உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். ஆஹா. மக்களே இதை நீங்க பார்த்தே ஆகணும். ஏன் அப்படின்னா சாரோட சாப்பாட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து லைக் போடுறோம், இப்படி பண்றோம். அதுக்கு பின்னாடி மேம் பாருங்க உட்காந்து அழுது இருக்காங்க. ஸோ நீங்க மேம்க்கும் இனிமேல் சப்போர்ட் பண்ணணும், சாரோட சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பா. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வந்து சாருக்கு சமைச்சு கொடுத்த அந்த நெய் தோசை அப்படின்னீங்க. அண்ட் இப்போ வந்து இவ்வளோ வருஷ வாழ்க்கையில சாருக்கு நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நாங்க பார்த்தோம். அண்ட் சாருக்கு ஏதாவது நீங்க இந்த தீபாவளியில சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒன்றும் சப்போர்ட்டா தான் எங்களுக்கு குடும்பத்துக்கே சப்போர்ட்டா தான் இருக்காரு. ஓகே. நல்லா எங்களை பாத்துக்கிறாரு, அதுவே எங்களுக்கு பெரிய விஷயம்.
ஓகே மேம். அண்ட் இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல்ல சாருக்கு என்னென்னலாம் மெனு வச்சிருக்கீங்க? நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி வச்சிருக்குது, அப்புறம் சிந்தாமணி சிக்கன், பள்ளிப்பாளையம் சிக்கன் வச்சிருக்கு, பள்ளிப்பாளையம் சிக்கன். ஓகே. முட்டையில 3 வெரைட்டி வச்சிருக்கு. அண்ட் சார் கிட்ட கேட்டோம் என்ன அப்படின்னா, எங்க அம்மா சமையலுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப பிடித்தது அப்படின்னா என்னோட ஒய்ஃபோட சமையல் தான். அண்ட் வேற எங்கேயும் அவர் வெளியில போய் சாப்பிட மாட்டாரு. அண்ட் நீங்களே சொல்லிட்டீங்க, நான் சமைச்சா தவிர என்னோட ஹஸ்பண்ட் வேற எங்கேயும் சாப்பிட மாட்டார். அது எவ்வளவு ஒரு பெருமையான தருணம் உங்களுக்கு. சாப்பிட மாட்டாரு. வீட்லயே கூட சமைச்சா கூட அவருக்கு பசிக்குனா மட்டும்தான் சாப்பிடுவாரு. நீங்க வீடியோ எல்லாம் பார்த்து இவ்வளவு நிறைய நிறைய 3 வேளையும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரா அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் பசிக்குனா மட்டும் தான் சாப்பிடுவாரு. ஒரு வேளை சாப்பிடுவாரு. அதுவும் கூட வெளியிலாம் போயிட்டா பழம் அது மாதிரி சாப்பிட்டு விட்டுருவாரு. 3 நாள் கூட பழமே சாப்பிட்டு வந்துருவாரு. வெளியில எங்கேயுமே சாப்பிட மாட்டாரு. வீட்டுல வந்து தான் சாப்பிடுவாரு. ஸோ இங்க சாப்பிட்றத அங்க பேலன்ஸ் பண்ணிடுறாரு சார். ஆமா. அண்ட் இப்போ அதுதான் கொஸ்டின் நெக்ஸ்ட். ஏன்னா வந்து சாப்பிட மாட்டாரு அப்படின்ட்டீங்க. பட் ஸ்டில் ஒரு நாள்ல வந்து இப்போ எப்படி இருந்தாலும் ஒய்ஃபா இருந்துச்சு காஃபி ரெடியா அப்படின்னு கேட்போம், இல்ல சாப்பாடு ரெடியா அப்படின்னு கேட்கறது வழக்கம் தான். ஸோ அப்படி எத்தனை முறை சாப்பாடு ரெடியா அப்படின்னு கேட்பாரு. திடீர்னு நம்ம ரெடி பண்ணி வச்சிருப்போம், சாப்பிட மாட்டாரு, பசிக்கலன்ட்டு போயிடுவாரு. சார் என்ன சார் அப்படி விளையாட்டு சமைக்காம வீட்டுல இருப்போம். அப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்பாரு. சீக்கிரமா செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இன்னும் விளையாட்டு பிள்ளையா தான் இருக்கிறாரு. ஓகே ஃபைன். அண்ட் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, சாருக்கு சாப்பாடு எவ்வளோ முக்கியமோ உங்களுக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ சாரு சாப்பாடை இவ்வளோ நேசிப்பாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் உங்களை அதிகமா நேசிக்கிறாரா, சாப்பாடை அதிகமா நேசிக்கிறாரா? சாப்பாடு. என்ன மேடம் பட்டுன்னு சொல்லிட்டீங்க? அப்படிதான். சாப்பாடு தான் அவருக்கு சுத்தமா சாப்பாடு இருக்கணும். சாப்பாடு தான். அப்புறம் மனைவி. விடுங்க, எங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சு. உங்க ஒய்ஃப் இப்படி பேசிட்டாங்க சார், இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நம்ம இதை வச்சு ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. மேம் நீங்க டேக் அ லீவ் மேம், நான் பாத்துக்கிறேன் அவரை. எப்படி அவர் அப்படி சொல்லிடுறாரு? அப்படிலாம் கடுமையா இருக்க மாட்டாரு. சாப்பாடு அவருக்கு நல்லா சாப்பாடு இருக்கணும். சாப்பாடு அப்புறம் மனைவி பிள்ளைங்க அப்புறம் குடும்பம். இல்ல இருந்தாலும் வந்து மேம் சாப்பாடு தான் முக்கியம் அப்படிங்கறதுல நாங்களே கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டோம். அதை பத்தி நம்ம சார் கிட்ட கேட்போம். தேங்க்யூ சோ மச். நம்ம வந்து அப்படியே சமையல போய் பார்த்துட்டு உங்களுக்கு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு மறுபடியும் வந்து சார் கிட்ட நான் கண்டினியூ பண்றேன். ஓகே போமா? இதான் நம்மளோட கிச்சன். சிம்பிளா தான் இருக்கும் பாருங்க. சிம்பிளா இருந்தாலும் வெரி நீட்டா இருக்கு. சோ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாமா? நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். பார்க்கலாம். பண்ணிடலாம். சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். ஓகே. சோ அதுக்கு என்னென்னலாம் நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாமே ரெடியா இருக்கு? எல்லாமே ரெடியா இருக்கு. செய்ய ஆரம்பிக்கலாமா? தாராளமா. பிரியாணில நம்ம என்னென்ன ஆட் பண்ண போறோம் அப்படிங்கறத பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் கடலெண்ணெய். ஓஹோ. இது வந்து எங்க மரச்செக்கிலி ஆட்டுறது தான் பயன்படுத்தும். நாங்க வெளியில எண்ணெய் வாங்கவே மாட்டோம். சோ உங்க ஸ்பெஷல் இன்கிரிடியன்ட் இது. ஆமா ஆமா. ஓகே. எண்ணெய் காயிட்டுன்னு மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கணும். மிளகாய் போட்டுக்கலாம். ஓகே. வெங்காயம். ஓகே. ஸோ வெங்காயம் போடுறத பார்த்தா வந்து வெங்காயம் நிறைய போட்டாதான் பிரியாணி ருச்சியா வரும். ஸோ இவ்வளோ வெங்காயம் போடுறோம்னா நம்ம எவ்வளோ கிலோ பிரியாணி செய்ய போறோம்? நம்ம ஒரு 3 கிலோ அளவுக்கு பிரியாணி செய்யணும். 3 கிலோ. வாவ். ஓகே. ஸோ இந்த வெங்காயமும் தேவைப்படுமாமா? அது தயிர் பட்ஜெட்டுக்கு. அதுக்கு வெட்டி வச்சிருக்கேன். சைட் டிஷ்க்கு. இப்போ மேம் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த கடல் எண்ணெய்ல எல்லாம் போட்டு அந்த வறுத்து வர ஸ்மெல் இருக்கு பாருங்க, அப்படியே மணக்குது அந்த ஸ்மெல்ல. அதான் சொன்னாங்க மேம் இது என்னோட ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் அப்படின்னு. தக்காளி போட்டுக்கலாம்.
ஸோ நல்ல மசாலா வாசனை வருது. அண்ட் சிக்கன் வச்சிருக்கோம். மேம் சிக்கன் அப்படின்னா நாங்கள் சென்னைங்கிறதுனால எங்களுக்கு பிராய்லர் தான். இது அதே மாதிரி நாங்க பிராய்லர். எப்பயுமே பிராய்லர் பயன்படுத்தவே மாட்டாங்க. ஆஹா, ஒன்லி நாட்டுக்கோழி மட்டும் தான். ஃபைன். ம். இது எல்லாமே நாட்டுக்கோழி. ஆமா கிலோ பிரியாணிக்கு நம்ம add ஆமா. கறி வெந்துருச்சு, அரிசி போட்டுக்கலாம். அவ்வளவுதான், தம் வச்சுக்கலாம். சூப்பர். அண்ட் பள்ளிப்பாளையம் சிக்கனும் நல்ல வாசனை வருது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம குக்கிங் பார்ட் ஓவர். இதுக்கப்புறம் ஈட்டிங் பார்ட் தான். ஸோ அதை பார்க்கலாமா? ஸோ இங்கே கட்டு, அடுத்த இடத்துல ஓப்பன். ஸோ ஆல் ரெடி சார், பாருங்க. ரெடி, ஆமா, உட்காருங்க. பார்த்தாலே பயமா இருக்கே. பார்க்க வேண்டாம், கண்ணும் சாப்பிட்றேன். அனைத்து சாப்பாட்டு பிரியர்களுக்கும் அனைத்து சாப்பாட்டு ராமர்களுக்கும் வணக்கம். கூடவே என்னோட வழக்கம். இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னாக்க உங்க பேர்? இது வந்து நாட்டுக்கோழி பிரியாணி, ம். அதுக்கப்புறம் ஆம்லெட், அதுக்கப்புறம் பள்ளிப்பாளையம் சிக்கன். இங்க பள்ளிப்பாளையம் சிக்கன் காணாமீங்க. பரவாயில்ல சார், அங்க நீங்க சிந்துறது செதறனதை நான் சாப்பிட்டாலே எனக்கு வெயிட் போட்டுரும் சார். சரி, ம். ஸோ இப்போ எப்படி சார் நீங்க ஆரம்பிக்க போறீங்க? நான் என்ன பண்றேன், டைமர் வச்சா 5 4 3 2 1 போடுவேன். ஓகே, இப்போ நான் வேணா 5 4 3 2 1 சொல்றேன் சார். ஓகே, 5 4 3 2 1 கோ. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓ ஓகே, நாங்களாம் இப்படி சாப்பிட்டு தான் சார் வழக்கம். அடடா, சும்மா சொல்லக்கூடாது, பிரியாணி செம டேஸ்டா இருக்கு. புள்ள சாப்பிடும்போது கண்ணு வைக்காதீங்க, புள்ளையால இப்ப பேச முடியாது. இதுல வந்து சார் கவுண்டிங் கேட்பாரு. கவுண்ட் டவுனை கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து போட்டிக்கு கூப்பிடுவாரு. நம்ம போட்டிக்கெல்லாம் வரல. ஏன் அப்படின்னா வந்து சார் சாப்பிட்றது என்ன அப்படின்னு நான் டிஸ்கிரைப் பண்ணி தான் உங்களுக்கு தெரியணுன்ற அவசியமே கிடையாது. பட் என்னன்னா, சாரோட சேர்ந்து எங்க ஹோல் டீம் இருக்கு இல்லையா, எங்க ஹோல் டீமே உட்காந்து சாப்பிட்டா கூட நாங்க யாரும் வின் பண்ண முடியாது. அவரு தான் கண்டிப்பா வின் பண்ணுவாரு. நாங்கெல்லாம் ஏதோ அவசரத்துக்கு சாப்பிட்டு வாழ்றவங்க, அவரோடலாம் நாங்க போட்டி போட வரல. பட் என்ன அப்படின்னா, சார் சாப்பிட்றத லைவா பாக்குறது அண்ட் ஒரு சேலஞ்சை எப்படி ஃபேஸ் பண்றது, இதெல்லாம் நம்ம இதுல கத்துக்கலாம். ஏகப்பட்ட பீஸ் இருக்குது. உங்களுக்கா ஸ்பெஷலா உங்க ஒய்ஃப் செஞ்சிருக்காங்க சார். நிறைய அன்புல சார் லெக் பீஸ் சார். அன்புல அள்ளி போட்டாங்க. ஆமா சார். அடடா, ராஜ்கிரண் சார் பார்க்கறத, அவர் சாப்பிட்றத நான் நிறைய படத்துல பார்த்துருக்கேன். ரியல் லைஃப்ல என் பக்கத்துல உட்காந்து ராஜ்கிரண் சார் சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்றத நான் இப்பதான் பாக்குறேன். அடடா, அந்த எலும்பு கடிச்சாரு பாருங்க. அதுவும் மக்களே, இது வந்து பிராய்லர் கிடையாது, நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி எலும்பு எப்படி கடிச்சாரு பாருங்க சார். ட்ரூலி நீங்க நிஜமாவே ஒரு மிராக்கிள் தான் போல சார். எறும்பெல்லாம் நான் இப்படி கடிச்சு பார்த்ததே இல்லை என் லைஃப்ல. அப்படியா? சாப்பிடு. இல்ல சார், நான் நீங்க சாப்பிடறத பார்த்தாலே எனக்கு வயிறு ரொம்பிரும் போல. தயிர் வெங்காயமா? ஆமா சார். ஆஹா. டடடடா. சார் நான் தொடச்சு விடுறேன் சார், அந்த பாக்கியம் எனக்கே கிடைக்கட்டும். இருங்க ஐ வில் ஹெல்ப் யூ சார். பரவாயில்ல சார், பரவாயில்ல ப்ளீஸ். இப்போ சார் தண்ணி குடிச்சிட்டு சாரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு தெரியும். அந்த கெஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படி எடுக்கிறது அந்த ஒரு பிடி சாப்பாடு. ஓ, நம்ம ஒரு பிடி சாப்பாடு. எஸ் சார், இதான் அந்த ஒரு பிடி. இதான் அந்த ஒரு பிடி. ஆமா சார். அப்படி ஊட்டி விடுவா சார். நீங்க ஊட்டுறது என் பாக்கியம் தான், ஆனா சாப்பிட்டு டைலாக் பேச முடியாதுங்கிறதுனால அதை நீங்களே சாப்பிடுங்க சார். நான் பார்க்க மட்டும் செய்யறேன்.
சாரோட ஸ்பெஷல் விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 முட்டையை டப்புன்னு அப்படியே கபால் சாப்பிட்ருவாராம். ஸோ அந்த 5 முட்டையை சாப்பிட்றதையும் நான் பார்க்க போகிறேன். எனக்கு ஆக்சுவலாக இப்போ என்ன அப்படின்னா சாப்பிட்றதா அவரை பார்க்குறதா அவர் சேலஞ்சஸ் எல்லாம் நான் வந்து கேட்குறதா எதுன்னு எனக்கு தெரியல. மறுபடியும் ஒரு பிடி. அடா அடா அடா. நிறைய தூள் எலும்பு நிறைய இருக்குது. என்ன ஓஹோ. காரணம்? நம்மளும் ஒரு வாய் சாப்பிட்டுப்போம். மேம் என்ன சொன்னாங்கன்னா நல்லா இருந்தா நான் சமைச்சதே நல்லா இருந்தா கூட வந்து சாரு அப்பதான் சாப்பிடுவாரு, நல்லா இல்லைன்னா வச்சுடுவாருன்னு. இப்போ இன்னைக்கு சாப்பிட்றாரு அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஃபைன். அண்ட் முட்டை பார்ட் வருது, அதுக்காக தான் நான் வெயிட்டிங். முட்டை வாரத்தில் முடிச்சுட்டோம். பிரியாணி காலி மக்களே. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 வாய் வச்சாருன்னா பிரியாணி காலி. எலும்பு நிறைய இருக்குது ஐயா. எலும்பு தான் அந்த கோழியை டிபெண்ட் பண்ணி அந்த எலும்பு வரும்ல சார். வேஸ்ட் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் சார் வந்து. மூக்கு ஃபுல்லாயிரம் போகுது. இதுதான் உருண்டை. ஆஹா சார், அது எனக்கு ஒரு நாள் சாப்பாடு. அவ்வளவுதான் சாப்பாடு. ஓகே. நான் வந்து நீங்க சாப்பிட்றத பார்த்தே எனக்கு வயிறு ரொம்பிருச்சு சார். எனக்கு அதை பார்த்தே ஏத்துடுச்சு. ஆமா, இதெல்லாம் ஒரு சாப்பாடா? இந்த பிள்ளையெல்லாம் இதெல்லாம் வந்து நான் சாப்பிட்டதுல மிச்சம் இதெல்லாம் கொண்டு வந்து அந்த பொண்ணுக்கு போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு சார். எனக்கு இதுவே ஹெவி மீல். சார் நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு பிடி. ஸோ டோட்டல் பிரியாணி காலி. இதுதான் நம்ம டைரக்டர் சாப்பிட்டாரு, இவ்வளோதான். அவ்வளோதான் சார். ஆமாம் சார், நாங்கள்லாம் வந்து டயட்டிங்லேயே வாழ்கிறோம் சார். இதுதான் டைரக்டரோட சாப்பாடு. ஆமாம் சார். இங்க பாருங்க. வாவ், பிரியாணி காலி. எலும்பு துண்டு நிறைய. எனக்கு அந்த எலும்பு தான் சாருக்கு கொஞ்சம் அந்த ஒரு ப்ளசன்ட் மீலாக அது இல்லாமல் ஃபீல் இருக்கு. மற்றபடி சார் சாப்பிட்டு முடிச்சுட்டாரு. முட்டை பார்த்துக்கோ. Oh my God. எனக்கெல்லாம் முட்டையை பொடி மாசா பண்ணி முட்டை இருக்கிற இடமே இல்லாம தெரியாம கொடுத்தா கூட அதை சாப்பிட்றதுக்கு 40 நிமிஷம் ஆகும். ஸோ சார் முட்டை சாப்பிட்டதால நானும் சாப்பிட்றேன். முட்டையும் பெப்பர்லாம் போட்டு சூப்பரா இருக்கு. ஒரு படத்துக்கு ஆரம்பத்துல பிகினிங்ல பேரெல்லாம் போடுவாங்க, அதுக்கப்புறம் படத்தோட கதைன்னு ஏதாவது ஒன்று இருக்கும், இன்டர்வல் இருக்கும், அதுக்கப்புறம் தான் சுபம். சாரை பார்த்துட்டு நான் இப்படி திரும்புறதுக்குள்ள ஓகே முடிஞ்சிருச்சு. என்ன சார் இப்படி முடிக்கிறீங்க, அநியாயமா இருக்கே சார், அதுக்குள்ள இது எண்டு வந்துருச்சே சார். என்ன சார் ஸ்வீட் பீடா மாதிரி சாப்பிட்டீங்க அப்படியே? ஆம்லெட் சார் அது, அதுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கு. அதை பிச்சு பிச்சு சாப்பிட்டு ஃபீல் பண்ணிலாம் சாப்பிட்ற அளவுக்கு நிறைய விஷயம் அதுல இருக்கு. இப்படி கபக்குன்னு இந்த கடலை பர்பி சாப்பிட்டுட்டு கடலை பர்பி ஒரு வாயில அப்படி போடுவோம்ல, அது மாதிரி போட்டாரு அவரு. பள்ளிப்பாளையம் சிக்கன் இதை முடிச்சுட்டாருன்னா சாரோட நான் போட்டி போட வரல, உட்காந்து சாப்பிட்டதுக்கே எனக்கு, அதாவது வடிவேலு சொல்லுவார் சார் ஒரு இதுல,
பாவம் பச்சை புள்ள நானு, நீ அடிச்ச அடியை வாங்கினதுக்கு எனக்கு தான் அவார்டு தரணும் அப்படின்னு. அதனால இப்ப என்ன அப்படின்னா, அவர் கூட உட்கார்ந்தது அந்த தைரியத்தை பாராட்டி எனக்கு நீங்க அவார்டு தரணும். எங்க சபதி போட்டானாவே ஆஹா. எனக்கு ஒரு தலை போடாம விடவே மாட்டான். ஓ, இதுதான் தலைக்கறி. வா, தலைக்கறி எனக்கா சார்? தேங்க்யூ சார். நான் தலைக்கறியை நான் பிச்சு தான் சாப்பிடுவேன் சார். ஐயோ, பிராய்லர் மாதிரி இல்ல. ஓ அம்மாடி, எங்க நம்மலாம் பிராய்லர் சாப்பிட்டு வாழ்ந்து, இங்க பாருங்க நாட்டுக்கோழி வந்து ஸ்கின்னே வரல. அம்மாடி சார், இதை நான் கடிச்சு சாப்பிடறதுக்குள்ள நாளைக்கு ஆயிரும். அண்ட் இது 1/4 பீஸ். அதே மாதிரி காலு அது என்கிட்ட கொடுத்து, தலையும் காலும் தான் சபரி போடுவோம். ஸோ தலை காலம் என்கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ தலையும் காலும் என்கிட்ட இருக்கு, மற்றதெல்லாம் சார் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படியே இந்த பீஸையும் சாப்பிட்டுருங்க சார். இது மட்டும் எதுக்கு மிச்சம் வச்சுக்கிட்டு? வச்சிருவா. இதெல்லாம் கடிக்கிறதுனா பல்லு இரும்பல் தான் வேணும். ஆமா சார். கோழிக்கல், நாட்டுக்கோழிக்கல். ஓ மை குட்னஸ், அம்மாடி டெரரா இருக்கு எனக்கு அதை பார்க்கறது. முடிச்சிட்டுனா தலை தான் பிரச்சனை. அவ்வளவுதானா சார்? சாப்பிட்டீங்களா? சீரியஸா நோ வேர்ட்ஸ். அப்பா, தலையை கடிக்கிறது, அதுவும் நாட்டுக்கோழி கால், அப்போ ஐயோயோ. அவ்வளோதானா? ஓ, அவ்வளோதானா? ட்ரூலி நிஜமாவே இது என்ன சொல்றது, ஒரு இன்ஸ்பைரிங் சொல்றதா இல்ல வந்து ஒரு மிராக்கிளா சாப்பிட்டுருக்காருன்னு சொல்றதா? சொல்லி அப்படின்னு ஆஹா, இங்க பாருங்க மக்களே. ஆஹா, ஆம்லெட் வேணாமா சார்? ஓகே ஃபைன். சாப்பாட்டு ராமன் சாரோட மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் ஒரு வீடியோக்காக நம்ம போடுறோம் அண்ட் அதில் வியூவர்ஸ் பார்க்குறோம் அண்ட் ஒரு கமர்ஷியலாக இல்லாமல் நான் எடுத்துக்கிட்ட வேலையை எதுக்காகவும் எதற்காகவும் பின்வாங்கினது கிடையாது. எடுத்தோம் அப்படின்னா நான் சாப்பிட்டேன், முழுசா சாப்பிடுவேன், அதை கரெக்டாக நான் பண்ணுவேன். அதுதான் என்னோட ஃபாலோவர்ஸ்க்காக நான் பண்ணுறேன். இது மட்டும் ஏன் தொந்தரவு? இது வேஸ்ட்டாக தானே போகுது. கிரேட் சார். ஸோ ட்ரூலி என்ன சொல்றது, தலை வணங்கி, இந்த ஒரு டேலண்ட்டுக்கு தலை வணங்கியே ஆக வேண்டும். அண்ட் ஃபேப் எபிசோட் இன்னைக்கு நம்ம பார்த்தது நிஜமாவே இந்த ஒரு தீபாவளியில பார்த்தீங்க அப்படின்னா சார் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்ட விஷயம் இதை தான் சொல்லணும். யாருக்காகவும் எதற்காகவும் எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. நீங்க பண்ற வேலையை முழுசா 100% ட்ரூவா இருங்க அப்படிங்கிறது தான் அவர் சொன்ன வந்த விஷயம். அவர் சாப்பிடுறாரு, பேசினாரு, இன்டர்வியூ கொடுத்தாரு, இதெல்லாம் தாண்டி எஸ், இப்போ சார் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. ஸோ விருந்து முடிஞ்சிச்சு, மருந்து இதோ வருது. ஆஹா, கம். இதுதான் சாரோட அந்த சீக்ரெட் ரெசிபி. அவ்வளோதான். ஆஹா, ஜெர்மா இப்போ ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எந்த அளவுக்கு அது ஒரு மருந்தாகவும் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ சார் பார்த்தீங்கன்னா மருந்தும் எப்படி சாப்பிட்றதுன்னு சொன்னார், விருந்தும் எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. சாப்பாடு அப்படிங்கிறது வெறும் ருசி மட்டும் கிடையாதுங்க, அது ஒரு உணர்வு. நம்ம அம்மாவோட கைகளோட அன்பு, நம்ம பாட்டி சொல்லி கொடுத்த மரபு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சாப்பாட்டு ராமன் சார் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் உணவோட சேர்ந்து நம்ம ஊர்களோட நினைவுகளையும் நமக்கு ஞாபகப்படுத்திச்சு இல்லையா? ஏன்னா சாப்பாடுங்கிறது வெறும் வயிற்றை நிறைக்கும் விஷயம் மட்டும் கிடையாதுங்க, அது மனசை இணைக்கும் ஒரு பாலம். ஸோ அதை இன்னைக்கு ரொம்பவே அழகா சார் நமக்கு உணர்த்திருக்காரு. அண்ட் இனி வரும் ஒவ்வொரு தீபாவளியும் உங்களுக்கு சிரிப்பு, சந்தோஷம், அன்பு இது எல்லாமே நிறைஞ்சு இருக்கட்டும். மறுபடியும் உங்க எல்லாருக்கும் என் சார்பாகவும் சாப்பாட்டு ராமன் சார் சார்பாகவும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.
அண்ட் மறுபடியும் இதே மாதிரி ஒரு ஃபேபான நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். சார் சேர்ந்து பாய் சொல்லிடலாமா? பாய்.